من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا يحسبن الذين يبخلون بما آتاهم الله من فضله هو خيرا لهم بل هو شر لهم سيطوقون ما بخلوا به يوم القيامة ولله ميراث السماوات والأرض والله بما تعملون خبير. صدق الله المولان العظيم. அன்பான பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் அன்பான கிருபையினால் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்விற்காக வேண்டி பகலெல்லாம் பசித்திருந்து தாகித்திருந்து இரவு நேர தொழுகையும் தொழுதுவிட்டு மேலும் அல்லாஹ் ரசூல் சார்ந்த சில விஷயங்களை பற்றி நமக்கிடையே பகிர்ந்து கொள்வதற்காக இங்கே கூடியிருக்கிறோம். ஒரு மொமீனான அடியானிடத்தில் இருக்க வேண்டிய குணங்கள் எது, இருக்கக்கூடாத குணங்கள் எது என்று இஸ்லாம் சொல்லக்கூடிய சில விஷயங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு தலைப்பிலே நாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு கஞ்சத்தனம் வேண்டாம் என்ற தலைப்பிலே பார்க்கிறோம். ஒரு மனிதனுடைய செயல்பாடுகளில் குணங்களில் கஞ்சத்தனம் என்ற ஒரு நிலை இருந்துவிட்டால் அவனுடைய கண்ணியங்கள் தகர்க்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். இப்ப கஞ்சத்தனம் என்றால் எதில் வரும்? படிக்கிறதில்லையா, சம்பாதிக்கிறதில்லையா, தொழுறதில்லையா, நோன்பு வைப்பதில்லை? சம்பாதித்த செல்வத்தை செலவழிப்பதில் மட்டும்தான் கஞ்சத்தனம் வரும், வேற எதுலையும் வராது. இவ்வளவா என்ற அந்த எண்ணம் உள்ளால் வரும் பொழுது அது அவனுக்கான ஒரு இழிவை ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதாக இஸ்லாம் சொல்கிறது. அல்லாஹ் மனிதர்களுக்கு சிலருக்கு செல்வத்தை நிறைய தந்திருக்கான். அல்லாஹ் குர்ஆன்ல செல்வத்தை அனித அடியார்களுக்கு நாம் கொடுத்தோம் என்பதாக தந்திருக்கான். எல்லா இடத்துலையுமே அடியார்களை நீங்கள் தேடிக்கொண்டது, நீங்கள் சம்பாதித்தது என்ற வார்த்தையை ஒரு இடத்தில் கூட சொன்னது கிடையாது. கிட்டத்தட்ட 30க்கு மேற்பட்ட இடங்கள்ல அல்லாஹ் தன்னுடைய அருள்மலையில் சொல்லுவான், நாம் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து, நாம் உங்களுக்கு கொடுத்தவற்றிலிருந்து இந்த வார்த்தையை தான் பயன்படுத்துவோம். அப்ப இறைவன் கொடுத்தது என்பதாக சொல்லும் பொழுது அதிலே நாம் உடையவர்களாக இருந்தாலும், அதனை தேடியவர்களாக இருந்தாலும், அந்த சொந்தம் என்ற உரிமையை கொண்டாடும் தகுதி இறைவனுக்கு மட்டும்தான் உண்டு. ஏன்னா அவன் தானே கொடுத்ததா சொல்றான். ஏற்கனவே அது சம்பந்தமா நிறைய நம்ம பார்த்திருப்போம். இப்ப சம்பாதிக்கிறோம் அப்படின்னா சம்பாதிக்கும் போது நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு? நம்முடைய அறிவால், ஆற்றலால், திறமையால் நாம சம்பாதிச்சிருக்கிறோம், கஷ்டப்பட்டு ஓடி ஓடி உழைச்சிருக்கிறோம், அதனால நாம சம்பாதித்தது என்ற எண்ணம் நமக்குள்ள வருது. ஆனா ஒரு வாக்குறுதி எடுத்ததா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஜிம்மாவுல. ரூஹுல் அர்வாஹ், ஆலமே அர்வாஹ் என்று சொல்லப்படக்கூடிய ரூஹுகளுடைய உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம ரூஹுகளா இருக்கக்கூடிய நேரம் அல்லாஹ் அனைவரையும் ஒன்று திரட்டி நான் உங்களுடைய ரப்பு இல்லையா என்பதாக கேட்கும் பொழுது ஆம், நீ என்னுடைய ரப்பு தான் என்பதாக சொன்ன அந்த நேரத்தில் யாருக்கெல்லாம் அல்லாஹ் செல்வத்தை கொடுக்க இருக்கிறானோ அந்த ரூஹுகளை மாத்திரம் தனியா பிரித்து எடுப்பான். அந்த ரூஹுகளை மட்டும் தனியா பிரித்து எடுத்து உங்களுக்கு நான் என்னுடைய பலிலிருந்து செல்வத்தை நிறைய கொடுப்பேன்.
அது உங்களுக்கானதல்ல, மற்ற மக்களுக்கானதையும் சேர்த்து உங்களிடத்திலே ஒரு பொறுப்பாடி மாதிரி உங்களை வச்சு உங்கள்கிட்ட ஒப்படைத்து அதை உரிய நேரத்தில் அந்த ஏழைகளிடத்திலே எளியோரிடத்திலே நீங்கள் ஒப்படைத்து விடுவீர்களா என்று அல்லாஹ் கேட்கும் பொழுது ஆம் அப்படின்னு சொல்லுங்க, ஒப்படைச்சிடுறோம். அன்றைக்கு நாம் வாக்குறுதி கொடுத்தோம், ஆனால் இன்றைக்கு நம்முடைய பாக்கெட்டிலிருந்து எடுப்பதற்கு மனம் இல்லை. ஏன்னா அதை மறந்துட்டோம். இப்ப நம்முடைய நினைவில் இருப்பது நான் சம்பாதித்திருக்கிறேன், நான் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கிறேன், என்னுடைய அறிவை கொண்டு ஆற்றலை கொண்டு நான் உருவாக்கி இருக்கிறேன், பெருக்கப்படுத்திருக்கிறேன். பொருளாதாரத்தில் நான் எத்தனை போட்டிகளுக்கும் பொறாமைகளுக்கும் மத்தியிலே முன்னேற்றம் கண்டிருக்கிறேன் தெரியுமா, அது என்னுடைய திறமையால் உண்டானது என்ற இந்த எண்ணம் மட்டும்தான் நம்முடைய மனசுல உள்ள ஆழ பதிஞ்சிருக்கு. அதனால அதை வெளியே எடுத்து கொடுக்கறதுக்கு முடியாத ஒரு சூழலுக்கு நம்ம போயிடுறோம். அப்ப இறைவன் கொடுத்த அந்த செல்வத்தை முறையாக பயன்படுத்தவில்லையானால் அவங்களை அல்லாஹ் கஞ்சன் என்பதாக சொல்றான். கஞ்சப்பயலே அப்படின்னு சொல்லுவோம். அந்த கஞ்சனுடைய நிலையை நமக்குலாம் தெரியும் இல்லையா? ஒருத்தர் தன்னுடைய மகன்கிட்ட சொன்னாராம், மகனே இந்த ஏத்த வீட்டில் போய் சுத்தியல் ஒன்று வாங்கிட்டு வா, ஆணி அடிக்கணும்னு சொன்னார். அவன் போயிட்டு வந்துட்டு அத்தான் அங்கே இல்லையா அப்படின்னா. அப்படியா, சரி நமக்கு மேல் வீட்டில் கேளு அப்படின்னாரு. அங்கேயும் போய் கேட்டு வந்துட்டு அத்தான் அங்கேயும் இல்லையா அப்படின்னா. அப்போ கீழ் வீட்டில் கேளு அப்படின்னாரு. அத்தான் அங்கேயும் இல்லையா அப்படின்னா. சரி நமக்கு பின்னாடி வீட்டில் போய் கேட்டுவா ஒரு வார்த்தை அப்படின்னு. அங்கேயும் போய் கேட்டு வந்துட்டு பார்த்தா அப்புறம் அங்கேயும் சுத்தியது கிடைக்கல. கஞ்சப்பைய ஒரு சுத்தியல் கூட கொடுக்க மாட்டானுங்க. சரி போயிட்டு போகுது, நம்ம வீட்டில் இருக்க சுத்தியல் எடு, ஆணி அடிப்போம் அப்படின்னாரு. இப்படியும் கூட சில மனிதர்கள் இருக்கத்தான் செய்வாங்க. ஒரு சிலருடைய கொள்கை எப்படி இருக்கும் தெரியுமா? நான் உங்க வீட்டுக்கு வரதா இருந்தா எனக்கு என்ன நீங்க தருவீங்க, நீங்க எங்க வீட்டுக்கு வரதா இருந்தா எனக்கு என்ன கொண்டு வருவீங்க. உண்மைதான், துவே கிடையாது. புரியுதுங்களா? நீங்க என்ன பார்க்க வந்தாலும் சரி, நான் உங்களை பார்க்க வந்தாலும் சரி, கடைசியில் நீங்க மட்டும் தான் கொடுக்கணும், ஆபத்து நான் கொடுக்க மாட்டேன். இப்படி கொள்கையிலையும் ஒரு சிலர் இருப்பாங்க. ஏன்னா மக்கள்கிட்ட பரவலாக இருக்கக்கூடிய மனநிலைகள் அது. கஞ்சத்திலே ரொம்ப ஆக உயர்ந்த கஞ்சன் சொல்லி கஞ்சர்களுக்கான போட்டி ஒன்று வச்சாங்களா. அந்த போட்டியில மக்கள்ல நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. அதுல ஒருத்தன் சிக்கன் சாப்பிட்றாரு. அதுல சிக்கன் சாப்பிட்றாரு. சிக்கன் சாப்பிட்றதுக்கு என்ன செய்யறாரு, ஒரு முழு கோழியை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு உயிரோட பழைய சாதத்தை எடுத்து வச்சு சாப்பிட்றாரு. அந்த கோழியை மோந்து வதக்கிறாரு. இப்போ நான் சிக்கன் பிரியாணியோட சாப்பிட்றேன், சிக்கன் பிரியாணியோட சாப்பிட்றாரு. இவரை வச்சு ஓவர்டேக் பண்ணான். நீ என்னடா உயிரோட கோழியை கொண்டு வர்றது, நான் கோழி அச்சடிச்சு ஒரு அட்டையை கொண்டு வரேன், அட்டையை கொண்டு வர வச்சு மோந்து வச்சுட்டு அவன் சாப்பிட்றேன். இப்படியும் கூட சில போட்டியாளர்கள் இருக்கத்தான் செய்வாங்க. இந்த காரணம் அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த செல்வத்தை செலவழிப்பதற்கு தயாரா இல்லை. இது நம்மளா உருவாக்குனது, நாம கஷ்டப்பட்டது, சம்பாதிச்சது என்ற என்ன ஓட்டு நம்ம மனசுக்குள்ள இருக்கிறதுனால மனம் வந்து கொடுப்பதற்கு தயாரா இல்லை. ஒருத்தர் பாக்குறேன்னு வைங்களேன், எனக்கு பசிக்குதுங்க ஏதாவது கொடுங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறார் அப்படின்னா அவருடைய பரிதாபமான அந்த நிலையை பார்க்கும்போது நம்ம மனசுல தோணும், பாவமா இருக்கு, ஒரு 100 ரூபாய் கொடுத்துடலான்னு நினைப்பார். எவ்வளவு கொடுக்கலாம்? 100 ரூபாய் கொடுக்கலான்னு நினைச்சிட்டாரு. அது கையை கொண்டு வர்றாரு இல்லையா பாக்கெட்டுக்கு கையை கொண்டு வர்ற நேரத்துல கொத்தா இருக்கு. அதுல அப்படியே ஒத்த நோட்டா எடுக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டே வராரு. கடைசியில பார்த்தா 10 ரூபாய். 500 தள்ளியாச்சு, 100 200 தள்ளியாச்சு, 100 தள்ளியாச்சு, 50 தள்ளியாச்சு, 20 கூட தள்ளியாச்சு, 10 எடுக்கணும். அந்த 10 எடுக்கலான்னு போகும்போது நீ கையில தாங்கி பிடிச்சிருக்காருல, அப்போ ஒரு காயின் தெரியுது, அதை எடுத்து என்ன எப்படி மாறுதுன்னு பாருங்க. ஒவ்வொரு நிமிடத்திற்கும் மாறிடு, ஒவ்வொரு செகண்டுக்கு மாறு. அவருடைய எண்ணம் அவருடைய எதிராளியில இருக்கக்கூடிய அந்த பலகீனமானவரை பார்க்கும் பொழுது பரிதாபப்பட்டு அவருக்கு 100 ரூபாய் கொடுக்கணும் என்ற எண்ணம் வந்துச்சு இல்லையா? இது இறைவன் அவருக்கு கொடுத்த எண்ணம். அந்த எண்ணத்தை அவர் நிறைவேற்றுவதற்கு முன்னால்
நினைச்சிட்டு அதை எடுத்து கொடுக்கறதுக்கு முன்னாடி செய்து அவங்க எத்தனை வேலை காட்டுறாங்க. என்ன அப்படித்தான் சொல்லுவான் செய்தான். இன்னமா யஅமுருக்கும் பிஸ்ஸூஇ வல் ஃபஹ்ஷா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். செய்தான் என்ன சொல்லுவான், நீ நிறைய எடுத்து கொடுத்து தான தர்மங்கள் நிறைய செஞ்சிடாதப்பா, நீ அதனால கஞ்சனா அடிவை நோக்கி போயிடுவ, உன்னுடைய செல்வம் எல்லாம் குறைஞ்சு போயிடும் அப்படின்னு அந்த ஷைத்தான் பயமுறுத்துவான். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசாலமா தாரேன்னு, நீ கொடுத்தால் உனக்கு நான் விசாலமாக கொடுக்கிறேன். 1க்கு 10, 10 அல்ல 700, 700 அல்ல, அப்படியே இரட்டிப்பாக 1400. 1 ரூபாய் செலவழித்தான் 10 ரூபாய் செலவழித்தனுடைய நன்மை அல்ல அல்ல, அது 700 ரூபாய் செலவழித்தனுடைய நன்மையும் பெறும். இன்னும் அதுவே இரட்டிப்பாகவும் 1400 கூட கிடைக்கும். அது அவருடைய மனநிலையில உள்ளதை பொறுத்து. எடுத்து கொடுக்கும் பொழுது அவருடைய மனநிலை இருந்தது. நாம் கொடுக்கும் பொழுது யார் பார்க்கிறாங்களா, அந்த பார்க்கிறோம், அவங்க பார்க்க நம்ம கொடுக்கணும் என்ற என்ன மாதிரி நம்ம கிட்ட உள்ள இருக்குதானே எல்லாத்தையும் பார்ப்பான். அந்த மனநிலையை பார்க்கிறவன் தானே. நீ எவ்வளவு கொடுத்த அப்படின்னு பார்க்கறத விட உன்னுடைய அந்த நேரத்தில் உன்னுடைய மனநிலை எப்படி இருந்தது. அல்லாஹ் குர்ஆன்ல அப்படித்தான் சொல்றான். நீங்க குர்பானியே கொடுத்தாலும் இந்த குர்பானியுடைய ஆட்டினுடைய இறைச்சியோ ரத்தமோ அல்லாஹ்விலிருந்து சென்றடைய போறது கிடையாது. அறுத்து முடிச்சுட்டு நீ தான் திங்க போற. குர்பானி கொடுத்து யாருங்க திங்க போறான், அல்லாஹ் திங்கிறான். குர்பானியை கொடுத்தாலும் நீதான் அதை திங்க இருக்கிறாய். ஆனால் அந்த நேரத்தில் உன்னுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது, இறைவா உனக்காகத்தான் நான் கொடுத்தேன், உன்னை தவிர வேறு யாருக்காகவும் இல்லை. யாரு என்ன பார்க்கணும், பேசணும், வைக்கணும் என்பதற்காக நான் கொடுக்கவில்லை, இறைவா உனக்காக மாத்திரம். அந்த எண்ணம் இருந்துச்சா 100 கிடைச்சிடும். நம்ம சொன்னோம் இல்லையா, 1 ரூபாய் கொடுத்தா 1400 ரூபாய் வரைக்கும் கிடைக்கிறதும், 1 ரூபாய் கொடுத்தால் 10 ரூபாய் கிடைக்கிறது நம்முடைய கையில தான். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது போன்ற நிலைகளை விட்டு தவிர்த்திருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். 3வது அத்தியாயம் 180வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, அல்லாஹ் தன் அருளினால் தங்களுக்கு கொடுத்திருக்கும் பொருட்களில் யார் கஞ்சத்தனம் செய்கிறார்களோ அது தமக்கு நல்லது என்று அவர்கள் நிச்சயமாக எண்ண வேண்டாம். அப்படி கஞ்சத்தனம் செஞ்சு நீங்க வச்சுக்கிறது நமக்கு நல்லதா அப்படி என்பதாக நினைக்கிறார்கள். அது நல்லது என்பதாக மட்டும் நீங்கள் எண்ணிவிட வேண்டாம். விஷயம் அவ்வாறு அல்ல, அது அவர்களுக்கு மிக பெரும் தீங்குதான் என்று அல்லாஹ் சொல்றான். எவ்வளவு அழகான முறையில் அல்லாஹ் சொல்றான். அது மட்டுமல்ல, அவர்கள் தன்னுடைய கஞ்சத்தனத்தின் காரணமாக சேர்த்து வைத்த அந்த பொருட்களை அனைத்தையும் மறுமை நாளில் அவர்களுக்கு அரிகண்டமாக போட்டு கழுத்துல தொங்க விடப்படும். அரிகண்டம்னா தெரியும் இல்லையா, விளங்கிடுவாங்க பத்திரிகையில, சிறைச்சாலையில கைதிகளுக்கு விளங்கிடுவதற்காக கழுத்துல ஒரு செயினை போட்டு கையில 2 காலில் 2 போட்டு ஒரு மாதிரியை கொண்டு வருவாங்கல்ல, அரிகண்டம். அது போன்ற அரிகண்டமாக, நெருப்பினாலான அரிகண்டமாக அவருடைய கழுத்திலே தொங்க விடப்படும் என்று அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையிலே சொல்லி காட்டுகிறார். இப்ப கஞ்சத்தனம் என்பது ஒரு மூமினான அடியானத்தில் இருக்கக்கூடாத விஷயங்களில் ஒன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஈமானும் கஞ்சத்தனமும் ஒரு மூமினிடத்திலே ஒன்று சேராது. ஒரு மனிதனிடத்தில் ஈமான் இருந்துச்சுன்னா அவர்கிட்ட கஞ்சத்தனம் இருக்காது. ஒரு மனிதனிடத்திலே கஞ்சத்தனம் இருந்து விட்டால் அவரிடத்தில் ஈமானில் குறை இருக்கிறது என்று நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட நிலையில் அந்த கஞ்சத்தனத்தை விட்டு நாம் பாதுகாப்பு பெறக்கூடியவர்களாக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யக்கூடிய நிலையில் இருக்க வேண்டும். ஒரு சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்திலே சொல்லுவாங்க, தோழரே, நான் போர்க்களத்துக்கு போறதுனால எனக்கு பணிவிடைக்காக ஒரு சின்ன பிள்ளை இருந்து அனுப்பி வைங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன பிள்ளை இருந்தால் எனக்கு பணிவிடைக்காக அனுப்பி வைங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஏஜ் அடையக்கூடிய பருவம் ஒரு 13-14 வயது மதிக்கத்தக்கவர்களாக இருப்பாங்க. அந்த சிறுவரை அவங்க கூட அனுப்பி வைப்பாங்க. இப்ப அந்த அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றார்கள், நான் சின்ன பிள்ளையா இருக்கிறேன், விவரம் தெரிந்த நிலையில இருக்கிறேன்,
நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது விட்டு துஆ செய்யும் பொழுது மறவாமல் இதை கேட்காமல் இருக்க மாட்டார்கள். தொழுது விட்டு துஆ செய்தால் மறவாமல் இதை கேட்காமல் இருக்க மாட்டார்கள். எப்போதும் அதிகமாகவே கேட்பார்கள். எப்படி கேட்பாங்களா? இறைவா, துக்கத்திலிருந்தும் கவலையிலிருந்தும் இயலாமையிலிருந்தும் கடன் சுமையிலிருந்தும் கஞ்சத்தனத்திலிருந்தும் கோழைத்தனத்திலிருந்தும் கடன் சுமைகளிலிருந்தும் பிற மனிதர்களின் அடக்குமுறையிலிருந்தும் எனக்கு பாதுகாப்பு கொடு என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவோடு சேர்க்கும் போது கஞ்சத்தனத்தில் இருந்தும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுவார்கள் என்று சொல்றார். அந்த கஞ்சத்தனம் என்பது ஒரு முஃமினிடத்திலே இருக்கக்கூடாத குணங்களில் ஒன்று என்பதை நாம் தெளிவாக விளங்குகிறோம். அப்படியானால் கஞ்சத்தனம் கூடாது என்றால் நம்மிடத்தில் இருக்க வேண்டிய குணம் என்றால் அது தயாள குணம். அந்த தயாள குணம் இருந்துவிட்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய சிறப்புகள் இல்லை. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.